மகான் வேதிக் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம பர்த் நம்பரை பற்றி பார்த்தோம். பர்த் நம்பர்னா என்ன, அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த பர்த் நம்பரை விட ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு, அதான் லைஃப் பாத் நம்பர். இந்த வீடியோவில் நம்ம லைஃப் பாத் நம்பர்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த லைஃப் பாத் நம்பரை நம்ம வாழ்க்கையோட ரோட் மேப்னு சொல்லுவேன். இந்த லைஃப் பாத் நம்பருக்கு முக்கியத்துவம் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் என்னோட பர்த் நம்பர் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், வேலை என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, வேலையில் நிலையாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெறும் பர்த் நம்பரை மட்டும் வச்சு நம்ம எதையும் டிசைட் பண்ண முடியாது. அப்போ இந்த லைஃப் பாத் நம்பர் கூட நம்ம பார்க்குறப்ப, அனலைஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம பர்த் நம்பர் கால்குலேட் பண்ணுறப்ப பிறந்த தேதியை மட்டும்தான் எடுத்தோம். ஆனால் லைஃப் பாத் நம்பர் கால்குலேட் பண்ணுறப்ப மொத்த டேட்டா பர்த்தே நம்ம எடுத்துக்கணும். உதாரணமாக 15/8/1990 ஒருத்தர் பிறந்திருக்கான்னு நினைப்போம், வச்சுக்குவோம். 15/8/1990. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மொத்த நம்பரை கூட்டணும், கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கணும். அதாவது 1 + 5 + 8 + 1 + 9 + 9 + 0. இப்போ இந்த மொத்த கூட்டையும் கூட்டுனா கூட்டுத்தொகை 33 வரும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நான் ஏற்கனவே பர்த் நம்பர் போன வீடியோவில் சொன்னேன், பர்த் நம்பர் 11 and 22 ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு. அதே மாதிரி இந்த 33க்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இதை மாஸ்டர் நம்பர் நம்ம சொல்லுவோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக அதை பற்றி தனியான ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த 33 3 + 3 கூட்டினா என்ன வரும்? 6. அப்போ உங்கள் லைஃப் பாத் நம்பர் 6 6. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 23/1/1995 இது ஒரு டேட் ஆஃப் பர்த். இப்போ இதை கூட்டுங்க மொத்தத்தையும். 2 + 3 + 1 + 1 + 9 + 9 + 5. அப்போ இது மொத்தத்தை கூட்டினா என்ன வருது? 30 வருது. அப்போ 3 + 0 எவ்வளோங்க? 3. இப்போ இந்த லைஃப் பாத் நம்பர் எவ்வளோ? 3. இவ்வளோதான். லைஃப் பாத் நம்பரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? சிம்பிள். ஆனால் இந்த பர்த் நம்பரும் லைஃப் பாத் நம்பரும் ஒரே மாதிரி வர்றதில்ல, ரெண்டு வேற வேற மாதிரி வரும் சிலருக்கு. இதான் இந்த நியூமராலஜியில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது ரெண்டு ஒரே மாதிரி வரணும், இந்த பர்த் நம்பர் லைஃப் பாத் நம்பர் ஒரே மாதிரி வரணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை, இந்த லைஃப் பாத் நம்பரை வச்சு மட்டுமே நம்ம வாழ்க்கையை மொத்தமாக அனலைஸ் பண்ண முடியாது. பர்த் நம்பர் இருக்கணும், லைஃப் பாத் நம்பர் இருக்கணும், நேம் நம்பர் இருக்கணும். இது இல்லாமல் இன்னும் சில முக்கிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க முடியும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, இப்போ லைஃப் பாத் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்கள் லைஃப் பாத் நம்பரை கால்குலேட் பண்ணுங்கள். என்ன லைஃப் பாத் நம்பர் வருது அப்படின்ட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம நேம் நம்பரை பற்றி பார்க்கலாம். நேம் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட முக்கியத்துவம் என்னன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.